ஓம் சாந்தி. மனன் கிராந்தியினுடைய இன்று 16வது நாள். இந்த முரளி பார்த்தீங்கன்னா ஹோலியை பேஸ் பண்ணி பாபா சொல்லியிருக்காரு. அதனால் அந்த அந்த கலரை நிரப்பி அடிப்பாங்களே, அதை கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிக்சர் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். ஆப்தாதா வரும்போது நம்ம மேலே அடிப்பாரு இல்லையா, பார்த்துருக்குறோம் நம்ம டைமண்ட் ஹாலில். இன்னைக்கு 15/3/2014 முரளியினுடைய ஹெட்டிங் தூய்மையினுடைய ஹோலியினுடைய, அதாவது தூய்மையினுடைய வைப்ரேஷனை நாலாபுறமும் பரப்ப வேண்டும். கடந்து போனதை கடந்து போனது என புரிந்து கொண்டு வெற்றியை வரதானமாக அடையக்கூடிய வரதான சுரூபம் ஆகுக. இந்த முரளியில 7 பேராகிராஃப் இருக்குது. ஒவ்வொரு பேராகிராஃப்ல இருந்தும் ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம எழுதிருக்கிறோம். 7 பாயிண்ட் நமக்கு வேணும் இல்லையா, அதுக்காக. அதனால முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹோலி. ஹோலினா என்ன அர்த்தம்? இந்த ஹோலியினுடைய அர்த்தம் உலக கணக்குப்படி பாபா சொன்னது என்னது சொல்லுங்க பார்ப்போம். கலர் பூசுறது, பழைய குப்பைகள் எல்லாம் எரிக்கிறது, ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. இது ஹோலிகா அவனுடைய எரிந்ததனுடைய நினைவு சின்னம். பக்த பிரகலாதனை பரமாத்மா பாதுகாப்பு கொடுத்ததனுடைய அடையாளம். சரி, ஹோலியை என்னென்ன பேர்ல சொல்றாங்க? வேற என்னென்ன பேர் இருக்கு ஹோலிக்கு? கடந்து போன விஷயத்தை எரிக்கிறது, கலர் பொடி பூசுறது, கலர் தண்ணியை ஊத்துறது. அதாவது சவுத் இந்தியாவில் மஞ்சள் குடிக்கிறாங்களோ அதே போல. அது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர்ல சொல்றாங்க. அதை ஹோலி தான் ஆக்சுவலி, ஆனா வேற வேற பேரு. நான் அதை கேட்டேன். ஹோலிக்கு இன்னொரு பேரு பகுவா. பகுவா அப்படிங்கிற வார்த்தை பஞ்சாபி வார்த்தை ஆக்சுவலி. ஹோரி, குலண்டி, பாகக் இப்படின்னு பல பேர்களில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். வசந்த உற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் பூக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அதனால ஹோலி வர்றதுனால அது வசந்த உற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பாய்? நாலாபுரமும் கலர் சாயங்கள் நிறைஞ்சிருக்குது. அதாவது உலகத்துல எல்லாரு மேலேயும் பவுடர் பூசுறாங்கல்ல, கலர் பவுடர், அதை சொல்றாரு. ஹோலினா எப்படியும் சொல்லலாம், அதர்மத்தின் மீது தர்மத்தின் வெற்றி, கெட்டதின் மீது நல்லதின் வெற்றி, அசத்தியத்தின் மீது சத்தியத்தின் வெற்றி, அசுரனின் மீது தேவதையின் வெற்றி, பகவானின் மீது உள்ள நம்பிக்கையின் வெற்றி. அதாவது நெகட்டிவை எரிச்சு பாசிட்டிவை உலகத்துல கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹோலி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஹோலி அப்படிங்கிற வார்த்தையின் மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம்? அதுல காட்டியிருக்காங்கல்ல சாஸ்திரங்கள்ல, எவ்வளவு பெரிய சக்திசாலியானவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்காக அவங்க சொல்றாங்கன்னு அவங்க முன்னாடி நம்ம தலை வணங்கி போயிடக்கூடாது. நம்மளுடைய தர்மத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய தர்மத்துல, நம்மளுடைய கொள்கையில, நம்மளுடைய குறிக்கோள்ல நம்ம ஸ்திரமா இருக்கணும், திடமா இருக்கணும். நம்ம பாசிட்டிவா இருக்கும் பட்சத்துல. இதுல பக்த பிரகலாதனுடைய ஸ்டோரியை தான் காட்டுறாங்க. ஹோலி கொண்டாடுறதே அதனுடைய நினைவு சின்னம் தான். அதாவது பக்த பிரகலாதனுடைய தந்தை ஒரு அசுரன், அசுர மகாராஜா. அவரு தன்னை தானே பகவான்னு சொல்லிக்கிறாரு. அது சத்தியம் இல்லை, அசத்தியம். பக்த பிரகலாதனுக்கு தெரிஞ்சு போயிருது சத்தியம் என்ன அப்படின்னு. அதனால அசத்தியத்துக்கு முன்னாடி அவரு தலை வணங்கல, சத்தியத்தன் மேல நிலைச்சிருந்தாரு. அதன் காரணமாக அநேக கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய அவருக்கு முன்னாடி பாதகமான சூழ்நிலைகள் நிறைய வந்தது. ஆனாலும் அவரு அதுக்கு முன்னாடி மண்டியிடல. ஹோலியினுடைய வார்த்தை என்ன புரிய வைக்குது நமக்கு? ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது. இதுல பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்றது கூட இதுல வருது. எப்படி அதுல காட்டுறாங்க, பக்த பிரகலாதன் பகவான் முன்னாடி தன்னைத்தானே சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன வரம் கேட்கிறாரு? கடவுளே, பரமாத்மாவே, எங்கு நோக்கினும் தாங்கள் தான் எனக்கு தென்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு அருள்வீர்களாக. உடனே விஷ்ணு என்ன சொல்வாரு? ததாஸ்து, என் செல்ல குழந்தாய் அப்படிப்பாரு. அதாவது அப்படி ஆக கடவுது, அந்த வரம் கிடைச்சிரும். அதாவது எல்லாமே முழு உலகமுமே கடவுள் தான், இறைவன் தான், எனக்கு வேற யாரும் இல்லை, எங்க பார்த்தாலும் அவர் தானே தெரிகிறாரு. அந்த மாதிரியான ஒரு வரம் வாங்கிடுவார். அடுத்தது ஹோலியினுடைய அர்த்தம். ஹோலி என்ன கற்றுக் கொடுக்குது நமக்கு? தூய்மை. பாபா சொல்றாரு நமக்கு தூய்மை தான் ஹோலி
அப்படின்னா முக்கியமானது. இங்கிலீஷ் வார்த்தையில ஹோலி அப்படின்னா தூய்மை. சரி, நம்ம இதெல்லாம் பார்த்தது வந்து மீனிங்கு. இனி வந்து இதனுடைய ஆழமான ரகசியம் என்ன, பாவார்த்தம் என்ன, அதை சொல்லுங்க. அது அகங்காரத்தின் நாசம், அன்பை பரப்பணும் அப்படிங்கிறது அதுக்கு காட்டுது. ஹோலியில என்ன பண்றாங்க, எல்லாரும் அவங்களுக்குள்ள வந்து கொண்டாடுறாங்க, கலர் பூசிக்கிறாங்க, ஒன்னா அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க அந்த டைம்ல. மாதாஜி தான் பாருங்க கரெக்டா சொன்னாங்க. பரமாத்மாவுடைய சங்கம் அப்படிங்கிற கலரை பூசிக்கணும். சங்கத்தினுடைய ரங்கம். உலகத்துல உள்ளவங்க கலர் பூசிக்கிறாங்க, ஆனா நம்ம என்ன பண்றோம், பரமாத்மாவுடைய சங்கம், பரமாத்மாவுடைய தொடர்பு அப்படிங்கிற கலரை பூசிக்கிறோம். எவ்வளவு உயர்ந்த கலர் இல்ல. இந்த கலர் சாதாரண இல்ல, மனிதன்ல இருக்கக்கூடிய நம்மள, இல்ல அசுரனாக இருக்கக்கூடிய நம்மள தேவதைகளாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருது. அப்படிப்பட்ட கலர். அந்த கலர் பூசுறதுனால சட்டை அழுக்காகும், ஆனா இந்த கலர் பூசிட்டா நம்ம ஆத்மா சுத்தமாயிரும். ஹோலி பண்டிகைகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து என்ன ஜாதி என்ன மதம்னு பாக்குறது இல்ல, அப்புறம் என்ன வயசு அப்படின்னு பாக்குறது இல்லை, எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமையாக கொண்டாடுறாங்க. இதுல வந்து பாப்தாதா வந்து முரளியில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா நம்ம ஹோலிங்கிற வார்த்தையை எடுத்துருக்கிறோம், அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, பாப்தாதா வந்து ஹோலி குழந்தைங்களை சந்திக்கிறாரு, ஹோலி குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. ஹோலியஸ்ட் பாபா எல்லா ஹோலி குழந்தைங்களுக்கும் ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. எல்லா குழந்தைங்களுமே பாபாவனுடைய ஹோலியஸ்ட் குழந்தைங்க, ஹோலியஸ்ட் பாபாவனுடைய ஹோலி குழந்தைங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் ஹோலியாக ஆகிறது மற்றும் ஹோலியாக மற்றவங்களையும் ஆக்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சிருக்காங்க, அதனுடைய ரகசியத்தை. அதனால மனம் புத்தி சமஸ்கார அளவுல எவ்வளவு தூரம் தூய்மையா இருக்கிறீங்க அப்படிங்கறத பாபாவும் தெரிஞ்சிருக்கிறாரு, நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க. ஏன் அப்படின்னா பாப் தாதாவுக்கு ஹோலியஸ்ட் குழந்தைங்களை ரொம்ப 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 பிடிக்கும். அச்சா, ஹோலியஸ்ட் ஆகிறதுக்கான வாழ்த்துக்களை ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள். இந்த முரளியில பாத்தீங்கன்னா பாபா நிறைய தடவை முபாரக், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய தடவை யூஸ் பண்ணாரு. இதுல ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, அந்த பிச்சாங்குழல் இருக்குல்ல, அடிப்பாங்கல்ல, அந்த கலர் தண்ணியை நிரப்பி அந்த இதை வந்து வரையணும். இந்த போர்டில் இருக்கு பாருங்க, அதை வரைஞ்சிட்டு அதுக்குள்ள 7 குணங்களால உங்களை நிரப்பணும். 7 கலர்ல 7 குணங்கள், அதாவது அதை எழுதணும் அந்த பீச்சாங்குழல்ல. அதை எழுதும் போது இதே நினைக்கணும், இந்த 7 குணங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆத்மாக்கள் மீதும் மழையாக பொழியணும் அப்படிங்கிற நினைவோட நீங்க எழுதணும். ஓகே, புரிஞ்சுதா? முடிஞ்சிருச்சா? சரி, அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா செகண்ட் தின், அதாவது பகல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்திருக்கிறோம். அதாவது தின் அப்படின்னா அது பகல். பகல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முக்கியமான அர்த்தம் வேற வேற அர்த்தங்கள் என்ன? டே, சுபோதயம், அதிகாலை, நாளினுடைய துவக்கம். அதாவது இங்கிலீஷ்ல டே அப்படின்றோம்ல, அந்த டே அப்படிங்கிற வார்த்தையை வேற என்னென்ன பேர்ல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அதான் கேட்கிறாரு. பிராரம்பம், ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மார்னிங், கரெக்டா சொன்னார் பாருங்க. அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரம்தான் பகல், டே டைம். சொல்லுங்க மாதாஜி. ஒரு புது ஆரம்பம், கிழமைன்னு கூட சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு நாளையும் கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அப்புறம் நாள்னு சொல்லுவாங்க, நாள் காட்டி, நாள் குறிப்பு, தினசரி, தினசரி காலண்டர் சொல்றாங்க. சரி, நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து மீனிங் பார்த்தோம். இனி இதனுடைய பாவார்த்தம் என்ன, ஆழமான ரகசியம் என்ன? நம்ம ஏதாச்சும் கேட்கல பக்கத்துல சொல்லுங்க. வெளித்தெழுதல், கரெக்ட். அப்புறம் புது புது துவக்கம், காரிருளிலிருந்து விடுபடுவது, காரியம் செய்வதற்கான நேரம். அப்புறம் உலகத்துல சொல்லுவாங்களா, நல்ல நாள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, நல்ல காலம், கெட்ட காலம், அது கூட இதை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. புது விடியல் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது, ஆயுள் கரைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறதையே நமக்கு சுட்டி காட்டு. நம்ம இதுல பாத்தீங்கன்னா நேற்று ஃபுல் டே நான் வந்து ஆத்ம நினைவில் இருந்தேன், பாபா நினைவில் இருந்தேன், குஷியா இருந்தேன் அப்படின்னா கூட அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது மீண்டும் நான் ஆத்மாங்கிற நினைவை மறுபடியும் கொண்டு வர வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா ஞாபகம் வர மாட்டேங்குது, மறந்து போயிருக்கு. ஏன்னா தூக்கத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஒவ்வொரு நாளும்
அது பயிற்சி, ஆத்மாங்கிற நினைவை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இதுல இருந்து என்ன அர்த்தம்? ஒரு நாள் பயிற்சி மட்டும் பத்தாது, தினம் தினம், அதாவது அனுதினமும் இன்றைய நாள் வந்து மங்களமாகட்டும், சுபமாக நிறைந்ததாக இருக்கட்டும், சுபவேளை அப்படின்னு சொல்றாங்க. அதனால ராத்திரி வந்துருச்சு அப்படின்னு நம்ம கவலை கொள்ள தேவையில்லை. பகல் கண்டிப்பாக வந்தே தீரும். எவ்வளவுதான் அசத்தியம் இந்த உலகத்துல சூழ இருந்தாலும் கண்டிப்பாக சத்தியம் வெளிப்படும். இந்த பாயிண்ட்டுக்கான ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மேல மங்களம், அதாவது நல்ல ஆசை, நல்ல விருப்பம், நன்மைக்கான பாவனைகள் நம்ம வைக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, சுப பாவனை சுப காமனை வைக்கணும். அதாவது நம்ம நோட்ல அல்லது பேப்பர்ல வந்து ஒவ்வொருத்தருக்கு அவங்க இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நீங்க சுப பாவனைகள் வைக்கணும். ஏதாவது ஒண்ணு எழுதிட்டு அவங்கள்ட்ட கொடுங்க. அப்புறம் ஒருத்தருக்கு கொடுங்க, மற்ற எல்லாருக்கு பத்தியும் எழுதுங்க. ஓகே, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம், கொடுங்க. எல்லாரு மேலே சுப பாவனைகள் வைங்க. அதாவது ஆசீர்வாதம் கொடுங்க, சோமான்னு எழுதுங்க, ஏதாவது ஒன்று எழுதுங்க, விசேஷத்தாவை எழுதுங்க. ஓகேவா? நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் சுப பாவனைகள், நல்ல எண்ணங்கள் வைக்கும்போது என்ன ஆகும்? நம்ம ஆத்மா கூட நம்ம என்ன ஆயிரும்? லேஸ் ஆயிரும், சதா மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னா ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது நிறைய இதன் மூலமாக. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கீத், பாடல், கீதம். இதனுடைய அர்த்தம் என்ன? சாங். பாடல் அப்படிங்கிறத வந்து அந்த கீத் அப்படிங்கிறத வேற என்னென்ன பேர்ல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்? சங்கீதம், ஹிந்தியில வந்து கானா, கானா இல்லை, கானானா சாப்பாடு, கானா. கீர்த்தனை, பஜனை, மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. நக்மா, காயன், இதெல்லாம் ஹிந்தியில. தரானா அப்படின்னு வரும் ஹிந்தியில. ராக், துன், தால், லயம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹிந்தியினுடைய வார்த்தைகள். அப்ப நம்ம இவ்வளவு பேர்ல இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரி, இதனுடைய பாவார்த்தம் என்ன? ஆழமான ரகசியம் என்ன? அதாவது குஷி, எமோஷன், ஊக்கம், உற்சாகம், நல்ல மனநிலை இல்லைன்னா எப்படி பாட முடியும்? சோகப்பாட்டு தான் பாடணும். நல்ல மனசு இல்லைன்னா பாடுவாங்க, ஆறு மனமே ஆறு, ஆண்டவன் கட்டளை ஆறுன்னு அப்படியும் பாடுவாங்க. பாபா சொல்றது குஷியினுடைய கீத்து, குஷியினுடைய பாடல். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, அந்த மாதிரி இல்ல. பாபா என்ன பாடல் சொல்றாரு? ஆஹா பாபா, ஆஹா ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா ஆஹா நான், ஆஹா. இந்த மகிழ்ச்சியினுடைய பாடலை பாபா சொல்றாரு. அதாவது பாடல்கள் கேட்பதன் மூலமாக நம்ம வந்து அந்த பாடல்ல என்ன ஒரு எமோஷன் இருக்கோ அதற்கு வசமாகும். நேரடியா சொல்ல முடியாததை பாடல்கள் மூலமா நமக்கு புரிய வைக்கப்படுது. உலகத்துல கூட சினிமாவில் பாடல்கள் மூலமாக கருத்துக்களை நிறைய பேர் சொல்றாங்க, புரிய வைக்கிறாங்க. அது பாபாவனுடைய குணங்களை மகிமை பாடணும், தன்னுடைய குணத்தை மகிமை பாடணும், தன்னோட மகிழ்ச்சியில நடனம் ஆடணும். இதுதானே கோபிகைகள் நடனம் ஆடினதா காட்டியிருக்காங்க புல்லாங்குழலுக்கு. அது நம்மளுடைய முரளி கூட நம்மளுடைய ஒரு பாடல், பாபாவனுடைய உள்ளத்தினுடைய பாடல். சோக பாடல்கள் பாடணும் அப்படின்னா எல்லாரையும் சோகத்துல மூழ்கடிச்சிருவோம். சந்தோஷமான பாடணும் அப்படின்னா எல்லாரையும் சந்தோஷத்துல மூழ்கடிக்கலாம். ஏதோ ஒண்ணுல மூழ்க வேண்டிதான். குஜராத்ல பாத்தீங்கன்னா தாண்டியா ராஷ், கர்பா ராஷ், தாண்டியா கர்பராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பஞ்சாபுக்கு போனா பாங்கடா பண்ண வேண்டியது இருக்கும். துக் துருக் து துருக் துருக் து தாராத்தா அந்த அப்படின்னு பாட்டை பாட வேண்டியது இருக்கும். சில பாடல்கள் பாத்தீங்கன்னா நமக்குள்ள நாட்டுப்பற்றை ஊட்டுது இல்ல, சென்ன கண்ண மன்னன்னு சொன்னோடனே எப்படி நமக்கு ஒரு வீர ஆவேசம் வந்துடுது. அந்த காலத்துல ஞானத்துக்கு முன்னாடி, இப்ப வர்றது இல்ல. அதனால தேசபக்தியை கூட விதைப்பதற்கு பாடல்கள் உதவுகின்றன. சில நேரங்களில் நம்ம நல்ல மூட்ல இல்லாட்டா கூட பாபாவனுடைய சில பாடல்கள் அந்த மாதிரி நம்ம பாபா கூட இணைக்க வச்சிருது இல்லையா? அதான் பாபா கூட சொல்றாரு நிறைய தடவை, இந்த பாபா வந்து என்னெல்லாம் பாட்டு பிளே பண்றாரோ இப்போ ஆகட்டும், அப்போ பாபா வந்து சினிமாவனுடைய நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து போட்டாரு. அது கூட என்னது ஒரு கீதை அப்படிங்கிறாரு இல்லையா? அதுல உள்ள அது கூட பாபாவோட நினைவை ஊட்டுது. அதனால அது கூட ஒரு கீதை. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு கீதை. சோகமான பாடல்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் பாடியிருக்காங்க. இங்க ஒரு பிரதர் இருந்தாரு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா தான் சாப்பிடுவாரு, காலையில டிஃபன். அவர் சாப்பிட வரும்போது அங்க இருக்காது, டிஃபனும் இருக்காது, லஞ்சுக்கு லேட் ஆகும், லஞ்ச் இருக்காது. அப்போ பாடுவாரு பாட்டு, சோக பாடலா பாடிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்
அவங்கவுங்க எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு அவங்கவுங்க எமோஷனல் மூலமாக பாடுறாங்க. இந்த பாயிண்ட்ல ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு பாட போடுவோம் நம்ம. அது பக்தியினுடைய பாட்டு. நான் யாருடையவனாக ஆகிவிடக்கூடாது சம்போ அப்படிங்கிற பாட்டு. நான் உங்களுடையவனாக மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற பாட்டு. சம்போ சிவ சம்போ அப்படிங்கிற பாட்டு. சம்போன்னு அவங்களுக்கு தெரியல, சிவபாபாவோட பேரு அவங்க வச்சிருக்கிறது பக்தியில. சம்போ சிவ சம்போ சிவ 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 சம்போ. அதனால அந்த பாட்டை நீங்க கேட்கும்போது அந்த பாபாவினுடைய என்னெல்லாம் வார்த்தைகள் வருதோ அந்த வார்த்தைகளை நீங்க பாட்டினுடைய வரிகளை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பக்தியில திளைச்சி போங்க. நீங்கள் தூரமாகி போய்விடக்கூடாது சம்போ, அப்புறம் நான் வேற யாருடையவங்களா நான் ஆயிடுவேன், அப்படி ஆகக்கூடாது சம்போ. நீங்க என்னை விட்டு தூரமா போய்விடக்கூடாது சம்போ, நான் வேற யாருடையனாகவும் ஆக விரும்பல. நான் சிவனுடைய கருணையினால் வளர்ந்தேன் சம்பு, நான் உங்களுடைய கையை பிடித்து கொண்டு நடந்தேன் சம்பு. பாட்டு கேட்டீங்களா? இதான் லைன், இந்த பாடல் வரிகள் தான் வந்தது. அடுத்து இன்னொரு பாட்டு இப்போ போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா வந்து டான்ஸ் ஆடணும்னா ஆடலாம். ஏன்னா நம்ம போட போகிறது ஒரு துக்கமான பாட்டு. யாராவது வரீங்களா? வரலையா? யார் மனசுலயும் அப்போ வலி இல்லை, சந்தோஷமா இருக்கீங்க, நல்ல விஷயம். ஒரு பிரதர் சொல்றாரு, நாங்கள் மனசை பாபாவுக்கு கொடுத்துட்டோம், எங்கள்கிட்ட மனசே இல்லைங்க. அந்த மனசுக்குள்ள எப்படி வலி இருக்கும்? வலி நிறைந்த இதயமானது துக்கத்தை அடைகிறது. நீயும் நானும் ஒன்றாக ஆகிவிட வேண்டும். நானும் நீயும் ஒன்றாக இணைந்து விட்டால் துக்கங்கள் வலிகள் நீங்கிவிடும். எவ்வளவு குஷி நிறைந்ததாக மாறிவிடும். நீயும் நானும் ஒன்றானால். அது ஒரு பிரதர் டான்ஸ் ஆடுறாரு, அவர் வந்து சிவபாபா பார்த்து பாடுறாரு. ஆக்சுவலி இது லவ் சாங்ஸ், லவ் ஃபெயிலியர் சாங். சிவபாபா தான் நம்மளுடைய லவ்வர், அவரை நினைச்சு பாடுற மாதிரி இந்த பாட்டு. நீயும் நானும் ஒன்றானால் என்னுடைய துக்கங்கள் குஷியாக மாறிவிடும், சந்தோஷமாக மாறும். சரி, ஓகே, ஓம் சாந்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட், ஜோலி. ஜோலி பாபா வாணியில சொல்லுவார்ல நிறைய தடவை. சிவன் கோயில்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, போலாநாத் எங்களுடைய ஜோலி பருதோ, அதாவது எங்களுடைய பையன் நிரப்புங்க. அதுதான் இந்த வார்த்தை ஜோலி. ஜோலி அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, பையன்னு சொல்லலாம், கவர்னு சொல்லலாம், பர்ஸ்ன்னு சொல்லலாம், பேகு, போரா போரி, சாக்கு சாக்கி மூட்டை, கவர், பிஸ்வி அப்படின்னு மராட்டியில சொல்லுவாங்களாமா. மராட்டி எனக்கு தெரியாதுங்க. பேக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, அந்த மடி ஏந்தி பிச்சை கேட்குறேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்கல்ல சாமிக்கு முன்னாடி. அப்போ என்ன காட்டுவாங்க, அந்த அந்த தாவணியை என்ன சொல்லுவாங்க, சாரியை காட்டுவாங்க பிச்சை கேட்குற மாதிரி. அதுவும் ஜோலி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து சாரி கட்டியிருக்கோம், இல்லைன்னா நம்ம வந்து பிரதர்ஸ் வந்து குர்தா போட்டிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து முன்னாடி அப்படி நீட்டி காட்டுறது, ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்றது, அது கூட ஜோலி பைலானா. ஜோலி பைலானா அதாவது தமிழ்ல என்ன சொல்ல, வேண்டுவது அப்படின்னு சொல்லிக்கலாம். மடியில உட்கார வைக்கிறது கூட, அது கூட ஜோலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆச்சல்னு சொல்லுவாங்க. சரி, மீனிங் நிறைய பார்த்தாச்சு. இதனுடைய ஆழமான ரகசியம் என்ன? கேட்கறது, மொத்தத்துல சொல்ல போனா அவ்வளவுதான். பிரார்த்தனை பண்றது அப்படின்னு சொல்லலாம். யாச்சனா பண்றது, அதாவது பிச்சை கேட்கறது, அதாவது கேட்கறது, பிச்சை எடுக்கிறது, இதெல்லாம் நெகட்டிவ் ஆகிப்பிடிச்சு. இது வந்து பாசிட்டிவா என்ன சொல்லலாம் அப்படின்னா, தன்னுடைய அகங்காரத்தை தியாகம் செய்வது, அர்ப்பணம் செய்வது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது சமர்ப்பணம், சரண்டர், இல்லைன்னா ஆசீர்வாதங்களை அடைவது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜோலியை வந்து நீட்டுறது வந்து மடியை காட்டுறாங்க, தாவணியை காட்டுறாங்க, குர்தாவை காட்டுறாங்க, இல்லைன்னா கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யார்கிட்ட கேட்பாங்க? குருக்கிட்ட கேட்பாங்க, தேவதைகள்கிட்ட கேட்பாங்க, கடவுள்கிட்ட கேட்பாங்க, தன்னை விட பெரியவங்கள்ட்ட கேட்பாங்க, எஜமானன்ட்ட வேலையாள் கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் திக்ஷை எடுப்பாங்க இல்லையா, தீட்சை, அப்போ கூட அது கூட அந்த மாதிரி தான் ஜோலி அப்படின்னு வச்சுக்கலாம். பாபா வந்து இந்த முரளியில் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் வாழ்த்துக்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க பாப் தாதா கிட்ட இருந்து. அதனால அவங்களுடைய பை அந்த வாழ்த்துக்களால நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. அந்த பை ஜோலி. இந்த முரளியில பாத்தீங்கன்னா பாபா வந்து 35 தடவை வாழ்த்துக்கள், முபாரக் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணாரு. அதனால வந்திருக்க எல்லா குழந்தைகளையும் பாபா வந்து ஆசீர்வாதம் மற்றும் வாழ்த்துக்களால், அதாவது முபாரக் மூலமாக
அலங்கரிக்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், முபாரக் முபாரக் ஹோ முபாரக் ஹோ முபாரக் ஹோ. இதுல ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஜோலினா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம மடியை காட்டுறோம், நம்ம சட்டையை எப்படி தூக்கி காட்டி ஏதாவது வாங்குறோம் கேட்குறோம், இல்லைன்னா பெண்கள் வந்து தாவணியை கூட்டி காட்டி கேட்பாங்க. இந்த மாதிரி வச்சுக்குவோங்க. இப்போ வச்சுக்கிட்டு ஞானம் குணம் சக்திகளால அதை நிரப்பேன். அதாவது நம்ம கேட்கல, புரிஞ்சுக்கோங்க, கேட்கக்கூடாதுல்ல, கேட்பதை விட இருப்பதே மேல் அப்படிங்கிறோம். அதாவது நம்மளுடைய உரிமை நமக்கு பாபா வந்து அவரே நிரப்பிடுறாரு நம்மள. அதுக்கு நம்ம பையன் ரெடியா வச்சுக்கணும்ல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. என்ன கேட்க வைக்கிறாரு அப்படின்னு நினைக்காதுங்க. நீங்க பையன் ரெடியா வச்சாதான் பாபா அதுல எதையாவது போடுவாரு. பைய வைக்கல அப்படின்னா அதனாலதான் அப்படி காட்டுறீங்க. சரியா? ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மடியை வந்து ரெடியா வச்சிருக்கிறீங்க. அதாவது அந்த ஜோலிய, அதாவது தாவணிய, இல்லைன்னா பிரதர்ஸ் வந்து சட்டைய, குர்தாவை, சட்டை இல்லை குர்தா. அப்போ அதுல வந்து பரமாத்மா, இதுதான் புத்தியினுடைய பை, அதுல பரமாத்மா ஞானம் குணம் சக்திகளால நிரப்புறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைங்க. ஓம் சாந்தி. அப்புறம் நான் எல்லா குணங்கள் சக்திகளால நிறைஞ்சிட்டேன், ஆத்மா பர்பூரா இருக்கிறேன், நிறைஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணும். ஓகே, ஓம் சாந்தி. அடுத்தது 5வது டாபிக் பார்த்தீங்கன்னா இதே சேம் ரிலேட்டடாக தான் தெரியுது. ஸ்வீகார், ஸ்வீகாரம் செய்வது, ஹிந்தியில ஸ்வீகார். சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது அக்செப்ட் பண்றது அப்படின்னு இங்கிலீஷ்ல, அங்கீகாரம் பண்றது, ரியலைஸ் பண்றது, தன்னுடையவராக ஆக்கிக் கொள்வது. உருதுல பாத்தீங்கன்னா கபூல் கர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. கபூல், கபூல் ஹே கபூல் ஹே கபூல் ஹே அப்படின்பாங்க பரமாத்மா முன்னாடி. நான் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கொள்வது தமிழ்ல. ஓகேவா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஞ்சி, ஆஞ்சி பாட்டு பிளே பண்றது. பாபா சொல்றல, எது சொன்னாலும் சரி சரின்னு மட்டும் சொல்லணும். அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பாயிண்ட்ல. ஆஞ்சி பண்றது, ஸ்வீகிருதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பாவார்த்தம் என்ன, அதாவது ஆழமான அர்த்தம் என்ன? அதாவது யாராவது ஒருத்தர் அவங்க அட்வைஸ் பண்றாங்க, இல்லை ஏதாவது பொருட்கள் கொடுக்குறாங்கன்னா அதை நல்ல எண்ணத்தோட அதை ஸ்வீகாரம் செய்யறது. வேண்டா வெறுப்பா வாங்குறது இல்லை. ஸ்வீகாரம் அப்படிங்கிற வார்த்தையே அர்த்தமே இதயத்திலிருந்து வாங்குறது அப்படின்னு தான் அர்த்தம். அது அட்வைஸா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சரி பயங்கரமா அட்வைஸா இருந்தாலும் சரி. அட்வைஸ் சிலவங்களுக்கு பிடிக்காது, அதை கூட பாபா என்ன சொல்றாரு, வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சமயத்துக்கு யூஸ் ஆகும். ஒரு தடவை அப்படிதான் பிரகாஷ் மணி தாதிகிட்ட ஒருத்தவங்க போனாங்க, தாதி நான் இந்த சென்டர்ல இல்லை வேற சென்டருக்கு என்ன மாத்துங்க. ஏமா அப்படின்னு கேட்டாங்க. அது அங்க இருக்கிற சீனியர் சிஸ்டர் ஓயாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க நடந்த மாதிரி தெரியல, நான் நோட் பண்ணதுல அவங்க அதை கடைபிடிச்ச மாதிரி தெரியல, நமக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு தாதி சொன்னாங்க, சரி ஓகே, அட்வைஸ் நல்லதுக்கு தானே சொன்னாங்க, நல்லதுக்கு சொன்னது உனக்கு பிடிக்கல, அதனால நீ அதை வாங்கி வச்சுக்க, நோட் பண்ணி வச்சுக்க, டெய்லி என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு, உனக்கு பிற்காலத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க, அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ரொம்ப நல்ல உறவு ஏற்பட்டது அப்படின்ட்டு ஒரு அனுபவத்துல சொன்னாங்க ஒரு பிரதர். அதாவது யாராவது புதுசா இல்லை நம்ம தொடர்புல வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பலவீனங்களை பார்க்காமல் அவங்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்புறம் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, சேவையினுடைய பொறுப்பாகட்டும் இல்லை ஏதோ ஒண்ணு, அப்ப அதுல வந்து இதயபூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தன்னுடைய தப்பை வந்து நம்ம ஏத்துக்கணும். அப்படி பண்ணக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு அந்த தப்பை உறுதியா பிடிவாதமா இருந்து நான் தான் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் எதிர்த்து பேச முடியாது, அந்த மாதிரி உறுதியா ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல விதைச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தப்பை ஏத்துக்கணும், ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். தோல்விகள் வந்து இல்ல பலவீனங்கள் வந்து தோல்வி கிடையாது, அதை புரிஞ்சுட்டு நம்ம முன்னேறி போறதுக்கான ஒரு சிக்னல். பாபா என்ன சொல்றாங்க, நான் ஆத்மாங்கிறத ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய சமானங்கள் என்னெல்லாம் நான் சொல்றேனோ அதெல்லாம் ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. இப்ப நான் தான் உங்களுடைய அப்பா அப்படிங்கிறதையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே உங்களுடைய சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிறதையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. டிராமாவையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பிரச்சனை நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா கூட அது நாடகம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. இதுல பாப்தாதா என்ன சொல்றாருன்னா, முரளியில டெய்லி அதிகாலை அமிர்த வேளையில பாபா கிட்ட இருந்து மற்றும் முரளி கேட்கும் போது அன்பு நினைவுகள் கூடவே ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு டெய்லி கிடைக்குது. அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க, பறந்துட்டே இருங்க, மற்றவங்களையும் பறக்க வச்சுட்டே இருங்க அப்படிங்கிறார்.
அதாவது வரதானம் எடுத்துக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஷீட்ல ஒரு வரதானம் எழுதி அது ஒருத்தருக்கு கொடுக்கணும். எதிர் ரெண்டு பேர் அதை வாங்குறவங்களும் அதை வந்து ரொம்ப இதயபூர்வமாக அதை ஸ்வீகாரம் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு வரதானம். இல்ல உங்களுக்கு வந்து இப்ப வரதான கார்டு கொடுக்குறோம். ஒரு வரதான கார்டு, அதை நீங்க என்ன வரதான பாயிண்ட் வருதோ அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு அதை கொடுங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சுஷீல் பாய்க்கு என்ன வரதானம் கிடைச்சது? நீங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய விருத்தி மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக சுப பாவனையினுடைய விதைகளை கொடுக்கக்கூடிய வள்ளல்களாக ஆகுங்கள். வள்ளல் ஆவீர்கள். அரவிந்த் பாய் சொல்லுங்க. சத்தியதாவை பத்தி வந்தது வரதான் எனக்கு. நீங்கள் சத்தியத்தாவின் சக்தி மூலமாக சதா ஆடாதல் அசையாமல் இருங்கள். குஷியில் நடனமாடிக்கொண்டே இருந்து சக்திசாலியான மகான் ஆத்மா ஆவீர்கள். சரி, இது வந்து பாபா தான் கொடுத்துருக்கிறாரு இந்த வரதானம். அதனால இதே பூர்வமாக அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சபலதா, வெற்றி. சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தியில விஜய், வெற்றி அப்படின்னு சொல்லலாம். குறிக்கோளை அடைவது அப்படின்னு சொல்லலாம். சித்தி அடைவது அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு வார்த்தைகள்ல. பக்தி மார்க்கத்தினுடைய வார்த்தை. ஹிந்தியில ஜீத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஜீத் அப்படின்னா வெற்றி. பாஸ் இங்கிலீஷ் வார்த்தை. வின் பண்றது அப்படின்னு இருக்கு. பிரதர் கரெக்டா சொன்ன. விக்டரி, வெற்றி. தமிழ்ல எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் வருது, வெற்றி வெற்றி வெற்றி. அதுக்கு இங்கிலீஷ்ல எத்தனை? வின், விக்டரி, பாஸ், எவ்வளவு வார்த்தை வருது. இதனாலதான் நம்ம மதுபனில் போய் தமிழை நின்று சொல்லடா, தலை குனிந்து நெல்லடான்னு நம்ம நிலமாயிருது. ஏன்னா இதுல வார்த்தைகள் கம்மியா இருக்கு தமிழ்ல. இதனுடைய ஆழமான ரகசியம் என்ன? சம்பூர்ணமாவது, முழுமையாவது, குறிக்கோளை சென்றடைவது. அப்புறம் வேற என்ன? பாப்சமான் ஆகிறது. சரி, அப்புறம் முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதுல வந்து பாப்தாதா வந்து முரளியில சொன்னது வந்து, ஹோலி கொண்டாடுவது என்றால் கடந்து போனது அப்படிங்கிற நினைவில் இருந்து சதா வெற்றி சுரூபம், சபலதா சுரூபம் ஆவது, அதாவது வெற்றி சுரூபம் ஆகிறது. அதாவது இதுல ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லட்சியம் வச்சீங்க, அதுல நீங்க வெற்றி அடைஞ்சீங்க, அதை நீங்க எப்படி வெளியில சொல்றீங்க அதை சொல்லணும். ஓகேவா? நீங்க எப்படி வேணாலும் புரிய வைக்கலாம். நீங்க பாடி புரிய வச்சாலும் சரி, பேசி புரிய வச்சாலும் சரி, கவிதை வச்சு சொல்லலாம், நடனம் ஆடி சொல்லலாம், சைகை காட்டலாம், எப்படியோ அதை வந்து வெளிப்படுத்தணும். ஓகே, ஆஷிஷ் பாய் சொல்றாரு அனுபவம். ஆஷிஷ் பாய் சொல்லுங்க. அதாவது எனக்கு வந்து என்ன இருந்தது, நான் வந்து இங்க வந்து சென்டர் ஆயிட்டேன். எங்க நான் வந்து அலௌகிக ஜென்மம் எடுத்தனோ அந்த சென்டர்ல சொந்த வீடு கட்டணும் அப்படின்ட்டு எனக்கு எண்ணம் வந்துட்டே இருந்தது. என்ன பண்றது அப்படின்ட்டு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கிருந்து 8 மாதாஸ் வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்க பாபாவுக்கு ஒரு வீடு கட்ட போறோம், நம்ம ஊர்ல பாபா சென்டர் கட்ட போறோம். அதாவது நம்ம இங்க இருந்து நினைச்சிட்டு இருந்தோம், 2 பேரும் கனெக்ஷன் இல்லை, அப்போ போன் கிடையாது அந்த டைம்ல. ஆனாலும் நான் நினைச்ச எண்ணம் வந்து அங்க போய் ரீச் ஆகி அவங்கள வந்து செய்ய வச்சிருச்சு. பாபாவோடைய வீடு உருவாயிடுச்சு, வெற்றி கிடைச்சிருச்சு, சஃபலத்தா கிடைச்சிருச்சு. இது சந்திரசேகர் பாய் சொல்றாரு. நமக்கு அகாமடேஷன் கொடுப்பாரு இல்லையா பாண்டவம்ல அவரு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்க மதுபன் வந்தேன். மதுபன் வந்து பார்க்கும்போது இதுதான் என்னுடைய உண்மையான வீடு, நான் அங்கதான் என்னுடைய வாழ்க்கையை சஃபல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே போல அடுத்த தடவை வரும்போது நான் ஹிஸ்டரி ஹாலில் உட்காந்து யோகா பண்ணிட்டு இருந்தேன். அப்ப தாதா விஸ்வரத்தன் தாதா வந்து கதியில உட்காந்து யோகா பண்ண வச்சுட்டு இருந்தாரு. அப்ப அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அப்ப எனக்கும் உள்ளுக்குள்ள எண்ணம் வந்தது, நானும் இதே மாதிரி டெய்லி கதியில உட்காந்து எல்லாரையும் யோகா பண்ண வைப்பேன் அப்படின்னு சங்கல்பம் வந்தது. அப்புறம் அந்த லட்சியத்தை நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னுடைய எண்ணம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. பாபா சொல்றாங்களே, நீங்க எந்த மாதிரியான எண்ணங்கள் உயர்வாக எடுப்பீங்களோ அப்ப வந்து நல்ல எண்ணங்களா இருக்கும் பட்சத்துல பாப்தாதாவனுடைய உதவி அங்க இருக்கும். அப்ப வெற்றி அதுல கண்டிப்பாக கிடைச்சே தீரும். சஃபலதா, வெற்றியே வெற்றி. அடுத்தது 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சமான், அதாவது சமம். இதனுடைய அர்த்தம் சொல்லுங்க. பல வேற பேர்ல என்னென்னலாம் இதுக்கு இருக்கு.
பாபா அடிக்கடி சொல்றாருல பாப் சமான் அப்படின்ட்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஈக்குவல். கரெக்டு. பராபரி அப்படின்னு ஹிந்தியில இன்னொரு வார்த்தை இருக்கு. எனக்கு பராபரியா வந்து நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, எனக்கு சமமா வந்து உட்காருறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா பாபா வந்து பராபர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. பராபர் அப்படின்னா எனக்கு நீங்க பராபர் ஆகணும், எனக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்ட்டு. அதாவது சேம் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. சேம் டு சேம், பாபாவும் நம்மளும் சேம், ஒரே மாதிரியான ஜோடி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆழமான ரகசியம் என்ன? சரி, இரட்டையர்கள்னு சொல்லலாம்ல. பாபாவும் நம்மளும் இரட்டையர்கள் மாதிரி, ட்வின்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். அனுரூப் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தியில வருது. ஒரே சமமாக அப்படின்னு சொல்லலாம், ஒரே மாதிரியான, ஒன்று போல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருடைய காலடி தடத்துல அப்படியே கால் வச்சு போறது. பாபா வந்து இந்த முரளியில வந்து இந்த வார்த்தைக்கான மகா வாக்கியம் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஹோலியினுடைய நாள், விசேஷமான உங்களுக்கு வரதானம் இருக்குது. பாப் சமான், பிரம்மா பாப் சமான் ஆகியே தீரணும். ஃபாலோ ஃபாதர். ஏன் அப்படின்னா பிரம்மா பாபா சாகார ரூபத்துல இருந்தாரு, இப்ப உதவி செய்யக்கூடியவரா இருக்காரு. அதனால பிரம்மா பாபாவை ஃபாலோ பிரம்மா பாபா, பிரம்மா பாபா. பிரம்மா பாபா அதாவது தாதா வாழ்த்துக்களினுடைய பையில கூடையில வாழ்த்துக்களை நிரப்பி நிரப்பி கொடுக்குறாரு. இதுல ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, 2 பேர் வரணும், ஒருத்தர் ஒரு வரதானம் சொல்லணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு முரளி பாயிண்ட் சொல்லணும். அதை கேட்டு இன்னொருத்தவங்க அப்படியே சேம் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? அதாவது எக்ஸாம்பிள், நம்ம வந்து பிரம்மா பாப்பாவுடைய ஒவ்வொரு அடி ஃபுட் ஸ்டெப்லையும் வச்சு அதே அப்படியே போகணும். இதை மற்றவங்க இன்னொருத்தர் ரிப்பீட் பண்ணும். சொல்லுங்க. பிரம்மா பாபாவுடைய காலடி தடத்தின் மீது தடம் பதித்து செல்ல வேண்டும். கரெக்டாக சொன்னார். ஓகே, இதே மாதிரி 2 பேர் பண்ணுங்க. அச்சா. ஓம்